பப்புவா நியூ கிளீனியா நாட்டு தூதர் இங்கே வருகை தந்து அந்நாட்டில் நம் சகோதரர்கள் செய்கின்ற தொழில் உற்பத்தி இந்திய நாட்டிற்கு செய்கின்ற அந்த முயற்சியில் ஒன்று கூடியிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த எல்லா வல்ல இறைவனுக்கும் என்னை மாண்புமிகு அமைச்சர் என்ற நிலையை உயர்த்தி கொடுத்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இருக்கின்ற அருமை சகோதரர் தேசிய இயக்குனர் ஆர்.எஸ். கண்ணன் அவர்களே, டாக்டர் வெங்கடாசலம் முருகன் அவர்களே, ஆசிஃப் இக்பால் அவர்களே மற்றும் இந்த தூதுவர் பாலியாஸ் கார்னி அவர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற எதிரில் அமர்ந்திருக்கின்ற சகோதரர்களே, என்னோடு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தமிச்செல்வன் அவர்களே, ஒரு நிகழ்வில் முடித்துவிட்டு இங்கே வந்து கொண்டு இருக்கின்ற தமிழகத்தினுடைய நிதித்துறை அமைச்சர், உங்களுக்கெல்லாம் தொழில் ரீதியாக அறிவு ஆற்றல் அந்த திறமையோடு உங்களிடத்திலே எளிதாக பேசி பழகி உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து செல்லுகின்ற அருமை சகோதரர் பிடிஆர் தியாகராஜன் அவர்களே மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை சொல்லிக் கொள்கின்ற இப்போது இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது என்னென்ன தொழில்கள் இங்கே கூடியிருக்கின்ற சகோதரர்கள் எந்தெந்த நாட்டில் அவர்களுடைய தொழில்களை செய்து வந்து கொண்டு இருக்கிறார்கள், அது மேலும் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் அந்த முதலீட்டாளர்கள் இங்கே தொழில் செய்வதற்காக ஒரு ஆக்கப்பூர்வமான செயலில் நீங்கள் இங்கே வருகை தந்ததற்கு முதலில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் வருக 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 என வரவேற்க கடமைப்பட்டு இருக்கின்றேன். இந்திய நாடு இங்கே இருக்கிற சகோதரர்களுக்கு தெரியும், அனைத்து நிலைகளிலும் உயர்ந்த நாடு, எல்லா வளமும் உள்ள நாடு, ஒரு மனித நேயத்தோடு அறிவு ஆற்றல் சிந்தனைகள் எல்லாமே உள்ளடக்கி சகோதரத்துவத்தோடு வாழுகின்ற இந்திய நாடு ஒரு பண்பாட்டு கலாச்சாரத்திலும் தொழிலில் நாணயத்தோடும் ஒழுக்கத்தோடும் உரிமையோடும் செயல்படுகின்ற ஒரு தத்துவத்தை உள்ளடங்கிய நாடு. அதிலும் குறிப்பாக தமிழகம் அதில் முதலிடம் இருக்கின்ற நாடு. தமிழன் என்று சொன்னாலே அவருக்கு தெரிந்ததெல்லாம் உழைக்க தான் தெரியும், உண்மையாக இருக்க தான் தெரியும், நேசிக்க தான் தெரியும், சொன்னதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு உள்ளம் படைத்த சகோதரனாக தான் தமிழன் இருப்பான். அந்த அடிப்படையில் நீங்கள் கடல் கடந்து வாழ்ந்தாலும் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் உங்களுடைய முதலீட்டை தமிழகத்தில் எந்த விதமான தயக்கம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் பாதுகாப்போடு நீங்கள் முதலீடு செய்வதற்கு சரியான பூமி, தகுந்த பூமி, அதே நேரத்தில் இங்கே இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் நம்பிக்கையோடு அந்த வர்த்தகத்தின் மீது அவர்கள் அந்த உணர்வோடு செயல்படக்கூடியவர்கள்தான் தமிழர்கள். தமிழகத்திலே
யார் எப்பொழுது தொழில் தொடங்க வந்தாலும் தொழில் தொடங்கி இப்பொழுது செய்து கொண்டு இருப்பவர்கள் உள்ளடங்கி யார் என்று பார்த்தாலும் ஆரம்ப நிலையிலிருந்து இன்றைய நிலை வரையிலும் பார்த்தால் அனைத்து நிலைகளிலும் தமிழனுடைய உழைப்பு, தமிழக அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு, தமிழ் மக்களுடைய பாதுகாப்பு அனைத்தும் அந்த முதலீட்டாளர்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, உயர்த்தி இருப்பது தான் அதனுடைய வரலாற்றில் அது முக்கிய வாழ்ந்தது. அந்த உயர்ந்த நோக்கத்தோடு தான், அந்த தொலைநோக்கு சிந்தனையோடு அந்த திட்டத்தை தமிழக சட்டமன்றத்தில் கவர்னர் உரையில் அதை தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நிலையில் நாம் இங்கு இருக்கின்ற சகோதரர்களெல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, வாருங்கள், தமிழகத்திற்கு உங்களுடைய தொழில் தொடங்குவதற்காக உங்களுக்கு என்ன தேவைகளை, அரசு சார்ந்து தேவையான அணுகுமுறைகள், அரசு சார்ந்த அனுமதிகள், தமிழகத்தில் உங்களுக்கு தேவையான நிலங்கள் தமிழக சார்பாக உங்களுக்கு ஒதுக்கீடு செய்து தரப்படும். சிறந்த முறையில் தொழிலை செய்து நீங்களும் அதில் பயன்பெறலாம். இங்கே தமிழகத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் அந்த வேலைவாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கலாம். பொருளாதாரத்தை தமிழகத்தில் வளர்ப்பதற்கு ஒரு அடித்தளமாக அது இருக்கும் என்பதை உணர்ந்த காரணத்தினால் உங்களில் ஒருவனாக, உங்கள் சகோதரனாக இந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டு இருக்கிறேன் என்ற உணர்வை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Ambassador, my fellow Minister Thiru Kinji Mastan, the head of the branch secretariat from the Ministry of External Affairs, Mr. Murugan, Dr. Vishnu, Prabhu, Mr. Asif Iqbal, other distinguished guests, friends. Thank you for inviting me to this event, and thank you all for coming. I was only made aware of this event yesterday, and I apologize. I'd already given some other commitments, 4:30 to 5:30, so I'm sorry I'm a bit late, but it was on short notice. I think mathematically, economically, we all know that free trade leads to greater productivity, greater wealth, greater overall outcomes for all those engaged in free trade. Now, we've long had some historical problems that the benefits accrue disproportionately, maybe partner to partner or within a particular partner, within a country, what segments of society, but those are the roles of the government to mitigate the consequences of that. But it's unequivocal that there is a overall increase in productivity and global GDP the more we have trade and the more we have cross-border transactions. What we see now is not really the height of globalization, and at least though we've seen some blowback in the last few years after the global financial crisis and the pandemic. But historically, if you look back, going to the days of the Roman Empire, when the saying was that the sun never set on the Roman Empire, and then followed by the era of American colonialism, European colonialism across Africa, Asia, so forth. Global trade went through long-term cycles. I once used to work for a bank which started out as a colonial support bank, and therefore had had branches in about 70 countries when I was a managing director and a product head for some global products. So, at a long-term perspective, we are in an increasing globalization trend now, despite the short-term consequences of the last 10 years, and it's for the betterment of everybody. While that's a broad statement, at a very specific level, trading and having better ties economically and culturally with those closer to us, within our continent, within our region, and in particular those that have some common lineage and history with our culture through the last few centuries or the last millennia, is of even greater joy and not just economic consequences.
So from that perspective, though this is a new event to me, I hope such events have been going on in the past. I'm very glad that His Excellency the Ambassador has taken the time to come down to Chennai. I thank all the organizers for putting this together. I hope it will prove fruitful. I hope it will increase the engagement of Tamil Nadu with Papua New Guinea and to renew some historical ties, to create some new ties, to bring in new opportunities, new investments in goods, in services, in transactions. And I wish this event much success. And I'm happy to help in my capacity as a minister under the leadership of Honorable Chief Minister in any way I can. Thank you. Today is a special day in Chennai and in your big city. Formerly we used to call it the Madras. So we come here to enhance this relationship of trade, commerce, and of course people-to-people relationship between southern part of India, Chennai, and of course the many good people that have come together today to enhance that. And of course I'd like to thank my friend here, who is the kind of the linchpin between Chennai, India and Papua New Guinea as a trade commissioner. And we thank you for participating in this process so that our aspirations can be promoted between both countries. And of course, there's a firmer understanding between India and Papua New Guinea in that respect. Because without understanding and without pursuing at a level and pursued by individuals of stature and individuals who have the experience, wealth of experience, like people of Tamil Nadu and Chennai, and of course wider India community. So we thank you for your presence, and thank you everybody, particularly the ministers of state who've come to grace us with their participation in this great event, which is the India Economic and Trade Seminar. Thank you. வணக்கம். இந்த நம்முடைய எக்ஸலன்சி அவர்கள் ஹை கமிஷனர் அம்பாசிடர் ஆஃப் பாப்பா நியூ கினி அவர்களால் இன்று இந்தியாவிற்கான வர்த்தக ஆணையராக என்னை நியமித்துள்ளார். அதற்கு அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ எக்ஸலன்சி ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியாவுக்கும் பாப்பா நியூ கினிக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வர்த்தகங்களை எல்லாம் பாப்பா நியூ கினியே பிஎன்ஜி என்று சொல்லக்கூடிய பாப்பா நியூ கினியா கண்ட்ரியிலே எடுத்து சென்று அங்கே நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தையும் எடுத்து சென்று மேலும் பாப்பா நியூ கினியா கண்ட்ரியில் எடுத்துக்கொண்டால் அங்கே அதிகப்படியான தங்கம் இருக்கின்றது. அதனை இந்தியாவிலே மிக அளவில் பெரிய அளவிலே வர்த்தகத்தில் ஈடுபட்டு தங்கம் மற்றும் இயற்கை வளங்கள் குவிந்து கிடக்கும் ஒரு நாடு தான் பாப்பா நியூ கினி. இந்தியாவிற்கான ஒரு பாலமாக இருந்து செயல்படுவேன் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வருகை தந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். As I am from the field of jewelry and gold refining industry, and authorized by the Director General Trade of Finance of India. Actually in India there are total 44 refiners. I am glad to say that HRML, that is my refinery, is among one. And in the entire 4 states in South India, we are among 4. And right now I am sourcing gold from the Latin American country, Peru and Bolivia, for my refinery setup in Chennai, Ambattur. And as the Mr. Ambassador of PNG has announced me as a Trade Commissioner for Tamil Nadu, I am planning to explore more and more
in gold industry from the PNG countries to India.